ஆறாம் நாள் நவராத்திரியின் 6ஆம் நாளில் துர்க்கை அன்னையின் நாமம் தேவி காத்தியாயினி என அறியப்படுகிறார். தேவி மாதா காத்தியாயினி, அவை கண்ணை மூடிட்டு கேளுங்க. தேவி மாதா காத்தியாயினி சிம்ம வாகனத்தின் 16 புஜங்களை கொண்டு விராட ரூபத்தில் காட்சி தருகிறார். மகிஷாசுரன் என்னும் அரக்கனை சம்ஹாரம் செய்த பெருமையும் மாதேவியை சார்ந்தது. அன்னையின் 16 கரங்களும் அதில் ஏந்தியுள்ள ஆயுதங்களும் நம்மில் இருக்கும் தீய குணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை தோற்றுவிப்பது பற்றியே குறிக்கின்றது. மனிதராய் பிறப்பெடுத்த ஒவ்வொரு உயிருக்கும் அவர் தன் வாழ்வில் ஏதாவது ஒரு தருணத்தில் ஏதாவது ஒரு நபரின் மீதோ அல்லது அவரது வாழ்க்கை மீதோ பொறாமைப்படும் சந்தர்ப்பம் நிகழ்ந்தே தீரும். இந்த உலகமானது மாயையால் சூழப்பட்டுள்ளது. அந்த மாய பிணைப்பில் நாம் இருக்கும் வரையிலும் ஏதோ ஒருவித தீய குணத்திற்கு அடிமையாகி இறைநிலையை அறியாதவராகி ஆயிரம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. பொறாமை ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது ஒருவர் தம் வாழ்நாளில் மிகவும் கடினமாக உழைத்து அதன் மூலம் பெறப்பட்ட பொருளாதாரத்தை தேவையான அளவு செலவு செய்து மீதம் உள்ளதை சேமித்து சேமித்து பல காலம் கழித்து ஒரு பெரிய தொகையாக மாறும்போது அதனை கொண்டு தம் பொருளாதாரத்திற்கு ஏற்றவாறு ஒரு வீடை கட்டுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவரது வீட்டு பணிகள் பூர்த்தியடைந்து முழுமை பெற்றதும் உற்றார் உணவினர்களை அழைத்து புதுமனை புதுவிழா நடத்தி பெருமை கொள்வார். சிறிது காலம் அந்த மகிழ்ச்சியிலே மூழ்கி கிடப்பார். தான் ஒரு மிகப்பெரிய சாதனை செய்துவிட்டதாக எண்ணி தன்னை தானே பெருமை கூறி புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த ஆனந்தம் என்ற உணர்வு ஒரு நொடியில் காணாமல் போய்விடும். சூழல் எப்போது உருவாகும் என்பதை அறிவீர்களா? மற்றொரு நபர் இவரின் வீட்டிற்கு அருகிலேயே தனது வீட்டை காட்டிலும் பெரிய வீடு ஒன்றை கட்டும் போது தனது மனம் மற்றவரின் மீது பொறாமை கொண்டு ஆனந்தத்தை இழக்க முற்படுவர். அவரின் மீதான பொறாமை குணம் படிப்படியாக மனதில் வளரத் தொடங்கி இறுதியில் வண்ணமாக மாறி மற்றவரை இழிவுபடுத்த தானே தம்மை இழிவுபடுத்தி அறியாமைக்குள் மூழ்கி இறைவனிடமிருந்து தூரமாகி விடுவான். மேலும் பொறாமை குணம் உடல் ரீதியாகவும் பலவிதமான துன்பங்களையும் உபாதைகளையும் உருவாக்கும் திறன் கொண்டது. ஒருவரின் பொறாமை குணம் அவரின் புத்தியில் சஞ்சலத்தை ஏற்படுத்தி இரத்த அழுத்தங்களை சீர்குலைய செய்து படபடப்பையும் உண்டாக்கும். இதற்கு ஒரு கதை இருக்கிறது, அதை சொல்ற. ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் 4 தம்பிங்க அவருக்கு.